ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 54. ஏகபத்னி விரததரோ ராஜர்ஷி சரிதக சுச்சி ஸ்வதர்மம் கிருஹமேதீயம் சிக்ஷ்யன் ஸ்வயம் ஆச்சரத். பை வாட் மீனிங்? ஏகபத்னி விரததர, ஏகபத்னி விரதத்தை ஏற்று ராஜ ரிஷி, ஒரு ராஜ ரிஷியைப் போல சரித, அவருடைய ஒழுக்கம் சுச்சி தூயதாக இருந்தது. ஸ்வதர்மம் ஒருவரது சொந்த வார்ணாசிரம கடமை, கிரகமேதியாம் குறிப்பாக இல்லற வாழ்வில் இருப்பவர்களின், சிக்ஷயன் தமது சொந்த நடத்தையால் போதித்து, ஸ்வயம் சுயமாக, ஆச்சரத் அவரது கடமையை நிறைவேற்றினார். டிரான்ஸ்லேஷன்: ஏகபத்தினி விரதத்தை ஏற்ற பகவான் ஸ்ரீராமர் ஒரு ராஜ ரிஷியாக விளங்கினார். அவரது குணத்திலுள்ள அனைத்துமே நல்லதாகவும் கோபம் போன்றவைகளால் கலங்கப்படாமலும் இருந்தது. இவ்வாறாக அவர் தமது சொந்த நடவடிக்கைகளின் மூலமாக வர்ணாசிரம முறைப்படியான நல்லொழுக்கத்தை பொது மக்களுக்கு, குறிப்பாக குடும்பஸ்தர்களுக்கு போதனை செய்தார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஒரு மனைவியை மட்டுமே ஏற்றுக்கொள்வது ஏகபத்தினி விரதம் என்பதுதான் பகவான் ஸ்ரீராமரால் நிலைநாட்டப்பட்ட புகழுக்குரிய உதாரணம் ஆகும். ஒருவன் ஒன்றுக்கும் மேலான மனைவிகளை ஏற்கக்கூடாது. பழங்காலத்தில் மக்கள் ஒன்றுக்கும் அதிகமான மனைவிகளை திருமணம் செய்தார்கள் என்பது உண்மைதான். பகவான் ஸ்ரீராமரின் தந்தை கூட ஒன்றுக்கும் அதிகமான மனைவியரை திருமணம் செய்தார். ஆனால் சீரிய அரசரான பகவான் ஸ்ரீராமர் சீதா தேவியை மட்டுமே மனைவியாக ஏற்றார். சீதை ராவணனால் கடத்திச் செல்லப்பட்ட போது பரமபுருஷரான பகவான் ஸ்ரீராமரால் ஆயிரக்கணக்கான சீதைகளை விவாகம் செய்திருக்க முடியும். ஆனால் தன் மனைவியிடம் தமக்கிருந்த விசுவாசத்தை கற்பிப்பதற்காக அவர் ராவணனுடன் யுத்தம் செய்து ராவணனை வதம் செய்தார். ஒரு மனைவியை மட்டுமே பெற்றிருக்க வேண்டும் என்று மக்களுக்கு உபதேசிப்பதற்காக அவர் ராவணனை தண்டித்து தன்னுடைய மனைவியை மீட்டார். பகவான் ஸ்ரீராமர் ஒரு மனைவியை மட்டுமே ஏற்று தூய ஒழுக்கத்தை காட்டி குடும்பஸ்தர்களுக்கு ஒரு உதாரணத்தை அமைத்து காட்டினார். ஒரு பூரண புருஷராக வாழ்வது எப்படி என்பதை காட்டிய பகவான் ஸ்ரீராமரின் சிறிய உதாரணத்திற்கேற்ப குடும்பஸ்தர் ஒருவர் வாழ வேண்டும். மனைவி மக்களுடன் ஒரு குடும்பஸ்தராக வாழ்வது குற்றமல்ல. ஆனால் வார்ணாசிரம தர்ம விதி முறைகளுக்கேற்ப ஒருவர் வாழ்க்கையை வாழ வேண்டும். வார்ணாசிரம கொள்கைகளுக்கேற்ப வாழ்பவர் ஒரு குடும்பஸ்தராகவோ பிரம்மச்சாரியாகவோ அல்லது வானப்பிரஸ்தராகவோ இருந்தாலும் இவர்கள் அனைவரும் சம முக்கியத்துவம் பெற்றவர்களே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 54 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஹரே போல்.